கதை கேட்க வந்தவங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தென்னாலிராமன் கதைகள்ல இருந்து நம்மளோட 2வது கதையான புதையல் கிணறு அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் கலைகளையும் அறிவையும் போற்றிய விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது குடிமக்கள் சோம்பலின்றி கடினமாக உழைத்து தங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக ஒரு புதிய திட்டத்தை வகுக்க எண்ணினார். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற அவர் தனது தலைநகருக்கு சற்று தொலைவில் வறட்சியால் வாடியிருந்த ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றார். அங்கே வறண்டு போன வயல்களையும் தாகத்தால் தவித்த மக்களையும் கண்டார். கிராமத்தின் நடுவே பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்படாமல் காய்ந்து போயிருந்த ஒரு பெரிய கிணற்றையும் கண்டார். கிணற்றின் அடியாழம் மணலால் மூடப்பட்டு புதர்கள் மண்டி பயனற்று கிடந்தது. மன்னரின் மனம் ஒரு புதிய யோசனையுடன் மின்னியது. அவர் உடனடியாக அந்த கிராம மக்களையும் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் மக்களை வரவழைத்து ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டார். கம்பீரமான குரலில் மன்னர், அன்பு மக்களே, இந்த காய்ந்து போன கிணற்றுக்குள் ஒரு பெரிய புதையல் மறைந்திருக்கிறது. யார் இந்த புதையலை தேடி அதை வெளியே எடுக்கிறார்களோ அந்த புதையல் முழுவதும் அவருக்கே சொந்தம் என்று அறிவித்தார். மன்னர் இந்த ஆச்சரியமான அறிவிப்பை கேட்டதும் கிராம மக்கள் பரவசமடைந்தனர். புதையல் கிடைக்கும் என்ற ஆசையிலும் மன்னரின் அறிவிப்பு மீதான நம்பிக்கையிலும் தினமும் பலரும் அந்த காய்ந்த கிணற்றுக்குள் போட்டி போட்டு கொண்டு இறங்கத் தொடங்கினர். மண்வெட்டிகளும் கூடைகளும் சகிதம் அவர்கள் மணலை அகற்றி பாறைகளை நகர்த்தி கடினமாக தோண்டத் தொடங்கினர். புதையலை கண்டறியும் கனவுடன் சிலர் ஒரே ஒரு நாள் மட்டும் தோண்டிவிட்டு எந்த பலனும் கிடைக்காததால் சோர்ந்து போய் முயற்சியை கைவிட்டனர். இன்னும் சிலர் ஒரு வாரம், சிலர் ஒரு மாதம் என்று மிகுந்த ஆர்வத்துடன் தொடர்ந்து தோண்டினர். ஆனால் யாருக்கும் எந்த பொன்னோ பொருளோ புதையலாக கிடைக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல கிணற்றை தோண்டும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் மங்கி இறுதியில் ஒரு சிலரே விடாமுயற்சியுடன் எஞ்சியிருந்தனர். அந்த சமயத்தில் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக தெனாலிராமன் இந்த கிராமத்திற்கு வந்தார். மக்கள் புதையலை தேடி கிணற்றை தோண்டி கொண்டிருப்பதையும் கிணற்றின் நிலைமையையும் கண்டார். நிலைமையை முற்றிலுமாக புரிந்து கொண்ட அவர் சற்றும் தாமதிக்காமல் மன்னர் கிருஷ்ணதேவராயர் இருக்கும் அரண்மனைக்கு விரைந்தார். மன்னரை கண்டதும் தெனாலிராமன் மிகுந்த நம்பிக்கையுடன், மன்னா, தாங்கள் அறிவித்த அந்த அரிய புதையலை கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு தகுந்த சன்மானம் தந்து கௌரவிக்கலாம் என்றார். தெனாலிராமனின் வார்த்தைகளை கேட்டு மன்னர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். என்ன தெனாலிராமா, இது எப்படி சாத்தியம்? எப்படி புதையலை கண்டுபிடித்தாய்? எங்கே புதையல்? எங்கே? எனக்கு உடனே காட்டு என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டார். தெனாலிராமன் புன்னகைத்தபடியே மன்னரை அந்த கிணற்றுக்கு அழைத்து சென்றார். மன்னர் கிணற்றின் அருகில் வந்ததும் அவருடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி தெரிந்தது. சில மாதங்களுக்கு முன் வறண்டு பயனற்று கிடந்த அந்த கிணறு இப்பொழுது முழுவதுமாக ஆழமாக தோண்டப்பட்டு தெளிந்த சுத்தமான தண்ணீர் ஊற்றெடுத்து நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. கிணற்றை சுற்றிலும் மக்கள் மகிழ்வுடன் தண்ணீர் இறைத்து கொண்டிருப்பதையும் கண்டார். தெனாலிராமன் மன்னரை நோக்கி, மன்னா, இதோ பாருங்கள், இந்த கிணறு முழுவதுமாக தோண்டப்பட்டு இப்போது சுத்தமான தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இந்த கிராம மக்களுக்கு இதுதான் உண்மையான புதையல் அல்லவா? இந்த நீர் கிடைத்தால் மக்கள் தங்கள் வறண்ட நிலங்களில் விவசாயம் செய்ய முடியும், புதிய பயிர்களை பயிரிட முடியும். அவர்களின் அன்றாட தாகம் மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கை தரமும் உயரும். உண்மையான புதையல் என்பது பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, மக்களுக்கு பயனுள்ள வளங்களை உருவாக்குவதும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் தான் என்று விளக்கினார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் கண்டு மிகவும் வியந்தார். மக்கள் தங்கள் உழைப்பின் மூலம் பெற்ற உண்மையான பலனை தெனாலிராமன் மிக தெளிவாக உணர்த்தியதை அவர் மனதார பாராட்டினார். மக்களுக்கு மிக தேவையான ஒன்றை புதையலாக மாற்றி அவர்களை கடின உழைப்பை நோக்கி தூண்டிய தெனாலிராமனின் சமயோஜித புத்தியை போற்றினார்.
மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து தெனாலிராமனுக்கு பெரிய சன்மானமும் பல பொற்காசுகளையும் கொடுத்து கௌரவித்தார். தெனாலிராமனின் அறிவுத்திறனும் மக்களின் மீதான அக்கறையும் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, உழைப்பின் மூலம் கிடைக்கும் பயனுள்ள பலன்களும் சமூகத்திற்கு நாம் உருவாக்கும் நல்ல மாற்றங்களும் தான். அதாவது நாம் உருவாக்கும் நற்பலன்களே நிரந்தரமான புதையலாகும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.